ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் சின்ஸ் 1947 டு 2026 யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நாடு 1946 அதாவது சுதந்திரம் பெற்றப்போ காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டு இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக டிவிஏகே 2026 பதவி எடுத்திருக்காங்க. டைம்லைன் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னு வரிசையாக ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்போது தன்குரி பிரகாசம் டி பிரகாசம்னு சொல்லுவாங்க 1946 to 47. அதுக்கப்புறம் ஓபிஆர் ரெட்டியார்னு சொல்லுவாங்க 1947 to 1949. அப்புறம் பிஎஸ் குமாரசுவாமி ராஜா 1949 to 52. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு நோனான சி ராஜகோபாலாச்சாரி 1952 to 54. இவரோட ஸ்டாச்சு தான் இப்போது நம்மளோட ஜனாதிபதி மாளிகையில் புதுசாக திறந்து வச்சுருக்காங்க வித் தேர் ஃபேமிலி ப்ரெசன்ஸ். அண்ட் ஃபாலோட் பை 1954 to 63 நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர்னு அழைக்கப்படுற காமராஜர் ஐயா. அவர் நிறைய நலத்திட்டங்கள், மதிய உணவு திட்டம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கார், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கார், டேம்ஸ் கட்டியிருக்கார் அந்த மாதிரி. ஃபாலோட் பை பக்தவச்சலம் 1963 to 67 ஐயா. இவங்க எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்டி ஹிந்தி ப்ராடக்ட்ஸ் இவரோட காலத்தில் தான் அதிகமாச்சு. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பராசக்தி மூவி ரிலீஸில் இவரோட ஆன்டி ஹிந்தி ப்ராடக்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம். ஃபாலோட் பை சிஎன் அண்ணாதுரை. காங்கிரஸ் இல்லாத முதல் சீஃப் மினிஸ்டர் அவர் தான். இவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை திருமணங்கள் அதை என்கரேஜ் பண்ணாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் இவர் பீரியடில் தான் மாற்றப்பட்டுச்சு 1969. இரட்டை மொழி கொள்கையை மட்டும்தான் இவர் ஆதரித்தார். அவரை ஃபாலோ பண்ணி விஆர் நெடுஞ்செழியன், இவர் ஆக்டிங் சிஎம்மாக இருந்தாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நம்மளோட கலைஞர் கருணாநிதி ஃபர்ஸ்ட் ஐயா 1969 1976 வரை ஆட்சியில் இருந்தாங்க. அண்ட் 1976-77 தான் பிரசிடென்ட் ரூல் வந்துச்சு. கவர்னர் கே ஷா கரப்ஷனை ஒரு ரீசன் சொல்லிட்டு பிரசிடென்ட் ரூல் ஆட்சியில் கலைச்சாங்க. அதுக்கப்புறம் 1977 87 கிட்டத்தட்ட 10 years எம்ஜிஆர் சார் நம்ம நாட்டை ஆட்சி பண்ணாங்க. ஃபாலோட் பை அகெயின் ஆக்டிங் சிஎம்மாக விஆர் நெடுஞ்செழியன் ஐயா வந்தாங்க. அதுக்கப்புறம் 1988 விஎன் ஜானகி அம்மா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்தாங்க. திருப்பி அகெயின் பிரசிடென்ட் ரூல் 1988 to 89 நடந்தது. இந்த பிரசிடென்ட்ஸ் ரூலுக்கு என்ன ரீசனாக சொல்லப்படுதுன்னா, எம்ஜிஆரோட டெத்து, அதுக்கப்புறம் நம்ம கட்சிக்குள்ளே நடந்த இந்த கொலாப்டேஷன்ஸ் இதெல்லாம் ரீசனாக காமிச்சு பிரசிடென்ட்ஸ் ரூல் கொண்டு வந்தாங்க. அகெயின் 1989 to 1991 நம்ம கருணாநிதி ஐயா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஃபாலோட் பை 1991 பிரசிடென்ட் ரூல் அகெயின் நம்ம தமிழ்நாட்டில் இதாகுது. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் என்னென்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், கலைஞர் ஐயா கவர்மெண்ட் எல்டிடிஇ அதாவது நம்ம தமிழக விடுதலை புலிக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாலோட் பை 1991 to 96 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க. அண்ட் 1996 to 2001 அகெயின் கலைஞர் ஐயா ஆட்சிக்கு வர்றாரு. 2001 ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு இந்த சொத்து குவிப்பு வழக்குனால அவங்க கோர்ட் இஷ்யூஸில் இருந்ததுனால ஃபாலோட் பை ஓ பன்னீர்செல்வம் ஐயா நம்மளோட ஆட்சிக்கு வர்றாங்க 2001 to 2002. ஒன்லி 2 years ஆஃப் டைம் பீரியடில். அண்ட் அந்த வழக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 2002 2006 அகெயின் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வர்றாங்க. 2006 to 2011 கலைஞர் ஐயா ஆட்சி பண்ணுறாங்க. 2011 to 2014 ஜெயலலிதா அம்மா அகெயின் ஆட்சிக்கு வர்றாங்க. ஏன் இதை பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா, வி நோ த டைம் பீரியட்ஸ் ஆஃப்டர் அவர் பர்த் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பிஃபோர் தான் நமக்கு அந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. 2014 to 2015 ஓ பன்னீர்செல்வம் ஐயா சேம் ரிலேட்டட் டு தட் இஷ்யூஸ்னால ஆட்சிக்கு வர்றாங்க. 2015 to 16 ஜெயலலிதா அம்மா. 2016 to 17 ஓ பன்னீர்செல்வம் ஐயா. அகெயின் தேர்தல் வருது. செகண்ட் டைமாக ஏடிஎம்கே அகெயின் கம் டு ரூல். 2017 to 2021 இந்த தடவை ஆஃப்டர் ஜெயலலிதா அம்மா டெத்துனால எடப்பாடி கே பழனிசாமி ஐயா தான் ஆட்சியில் இருக்காங்க. அண்ட் 2021 to 2026 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. பெரிய பெரிய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் நவ் கரண்ட் ஆஃப் 2026 நம்ம விஜய் சார்
சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு நேற்று பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களோட டேஸ் வந்து நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனல் கங்க்ராட்ஸ் டு அவர் நியூ சிஎம் சார் ஜோசப் விஜய் சார். இந்த வீடியோவில் உங்களை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம்லைனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி வித் பாலிடிக்ஸ் கண்டென்ட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.